ஸோ நம்ம இந்த இதில் வந்து லாஸ்ட் இதில் வந்து கண்டினியூ பண்ணலாம். என்ன பார்த்துருக்கோம்னா ஆன்டி டிஃபெக்ஷன் இதை பற்றி பார்த்துருக்கோமா, அதில் வந்து அதோட ப்ரொவிஷன்ஸ், அந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். எக்ஸப்ஷன்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தோம்னா, disqualification on the ground of defection does not apply if the members go out of his party as a result of the merger of the party with another party. இப்போ ஒரு பார்ட்டியை இன்னொரு பார்ட்டியோட மெர்ஜ் பண்ணுறாங்கிற காரணத்தினால ஒரு பார்ட்டியில இருந்து ஒரு மெம்பர் வந்து merge பண்றதால வந்து ஒரு மெம்பர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? இஃப் a member after being elected as a presiding officer of the house voluntarily gives up the membership of his party and rejoins after he ceases to hold that office. அப்ப என்ன அப்படின்னம்னா, அதாவது வந்து ஒரு மெம்பரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ப்ரெசிடிங் ஆஃபீஸர், அந்த ஹவுஸோடைய ப்ரெசிடிங் ஆஃபீஸரா எலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வாலண்டரிலி, அதாவது மெம்பர்ஷிப், அந்த பார்ட்டியோட மெம்பர்ஷிப்பை வந்து வாலண்டரியா அவங்களே வந்து மெம்பர்ஷிப்பை வித்ட்ரா பண்ணிட்டு போய் ரீஜாயின் பண்றாங்க அப்படின்னா, ஆஃப்டர் ஹி சீசஸ் டு ஹோல்ட் தட் ஆஃபீஸ், அதாவது வந்து அந்த ப்ரெசிடிங் ஆஃபீஸரா இருக்கிற போஸ்ட் விட்டுட்டு வந்து பண்றாங்க அப்படின்னாலும் வந்து அது எக்ஸப்ஷன். அப்போ அதுக்கு பேர் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன், டிஃபெக்ஷன் கிடையாது, அது கட்சி தாவல் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து வந்து டிசைடிங் அத்தாரிட்டி. எனி கொஸ்டின் ரிகார்டிங் டிஸ்குவாலிஃபிகேஷன் அரைசஸ் அவுட் ஆஃப் டிஃபெக்ஷன் இஸ் டு பி டிசைடட் பை த ப்ரெசிடிங் ஆஃபீஸர் ஆஃப் த ஹவுஸ். அப்போ ஏதாவது கொஸ்டின், அதாவது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் அவுட் ஆஃப் டிஃபெக்ஷன், ஏதாவது கொஸ்டின் அரைஸ் ஆகுது அப்படின்னா அதை யார் டிசைட் பண்ணுவாங்க, யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஹவுஸோட ப்ரெசிடிங் ஆஃபீஸர் தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி இன் கேஸ் ஆஃப் எனி கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் த டிஸ்குவாலிஃபிகேஷன் அரைசிங் அவுட் ஆஃப் டிஃபெக்ஷன். கட்சி தாவல்னால ஏதாவது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் நடக்குது அப்படின்னா அதை யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசிடிங் ஆஃபீஸர் தான். ஓகேங்களா? அடுத்தது ரூல் மேக்கிங் பவர். Presiding officer of a house is empowered to make rules to give effects to the provision of the 10th schedule. ஓகேங்களா? ஸோ presiding officer அப்படிங்கிறவங்களோட ஹவுஸ், அந்த ஹவுஸோடைய ப்ரெசிடிங் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூல் மேக் பண்ணலாம். ஓகேங்களா? ஆஸ் பர் த 10th ஷெடியூல் படி. 10th ஷெடியூல் எதுனா கட்சி தாவல், ஆன்டி டிஃபெக்ஷனுக்கானது. ஓகேங்களா? இப்போ அந்த ரூல்ஸ் எல்லாமே 30 நாள், 30 days. ஓகேங்களா? பிளேஸ்ட் பிஃபோர் த ஹவுஸ் ஃபார் 30 days. 30 நாளுக்கு முன்னாடி வந்து அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் முன்னாடி வச்சிருக்கோம் அந்த ஹவுஸ் முன்னாடி. ஓகேங்களா? அது வந்து அப்ரூவும் பண்ணலாம், டிஸ்அப்ரூவும் பண்ணலாம் அந்த ஹவுஸ். ஃபர்தர் ஹி மே டைரக்ட் த எனி willful contraventions by any such member of such rules may dealt with the same manner as a breach of a privilege of the house. ஓகேங்களா? அப்போ என்ன அப்படிங்கிறாங்கன்னா, willful contraction of any அதாவது வந்து கான்ட்ராவென்ஷன், அதாவது willful-ஆ வந்து யாராவது கான்ட்ராவென்ஷன் பண்றாங்க அந்த ரூல்ஸ் அப்படின்னா சேம் மேனர், அதாவது வந்து அந்த லைக் பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ் மாதிரி பண்றாங்க அப்படின்னா he may டைரக்ட், அது பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை ரூல் மேக்கிங் பவர் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? அடுத்து வந்து எவால்யூஷன். இந்த ஆக்டை பத்தி எவால்யூஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா 10th ஷெடியூல்ல, கான்ஸ்டியூஷன்ல 10th ஷெடியூல்ல இந்த மாதிரி எதை ப்ரிவென்ட் பண்றதுன்னா, மிஸ்சீஃப் ஆஃப் பொலிட்டிக்கல் டிஃபெக்ஷன் மோட்டிவேட்டட் பை லுயர் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ். அதாவது வந்து அந்த ஒரு தப்பான அதை வந்து பொலிட்டிக்கலி டிஃபெக்ஷனுக்காக மிஸ்சீஃப், அந்த மாதிரியான விஷயங்கள், லுயர் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னா என்ன, மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ்க்காக ஒரு விஷயத்துக்காக வந்து ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சி தாவல் பண்றாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த 10th ஷெடியூல் கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபேப்ரிக் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி வந்து by curbing the unprincipled and unethical political defection. ஸோ அன்எத்திக்கலா, அந்நியாயமா ஏதாவது பண்றாங்க, கொள்கை இல்லாம, கொள்கை பிடிப்பு இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து உடைக்கணும் பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வந்துருக்காங்க. ஓகேங்களா? இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி இன் த பாடி பாலிடிக்ஸ் பை செக்கிங் த ப்ரொபென்சிட்டி ஆஃப் த லெஜிஸ்லேட்டர் டு சேஞ்ச் த பார்ட்டிஸ். அப்போ அவங்களுடைய ப்ரொபென்சிட்டியை வந்து செக் பண்ற மாதிரி இது ஸ்டெபிலிட்டிக்காக இதுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இட் ஃபெசிலிட்டேட்ஸ் டெமோக்ராட்டிக் ரீஅலைன்மெண்ட் ஆஃப் பார்ட்டிஸ் இன் த லெஜிஸ்லேச்சர் பை வே ஆஃப் மர்ஜர் ஆஃப் த பார்ட்டிஸ். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி ரீஅலைன் பண்ணிக்கிறதுக்கான வழி இருக்கு அப்படின்னா, அந்த பார்ட்டிஸ் மர்ஜர் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து அதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஓகேங்களா? இட் கிவ்ஸ் அ கிளியர் கட் கான்ஸ்டியூஷனல் ரெகக்னிஷன் டு த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஓகேங்களா? ஸோ it gives a clear cut constitutional recognition. ஸோ கான்ஸ்டியூஷனல், அதாவது வந்து
என்ன என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னைசேஷன் அப்படின்னா என்னன்னா, அதாவது வந்து சட்ட ரீதியான ரெகக்னைசேஷன் கொடுக்குறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது அப்படின்னா அவங்களோட பார்ட்டிக்கான எக்ஸிஸ்டன்ஸ்க்கான ரெகக்னைசேஷன் கிளியர் கட்டா கொடுக்குறாங்க. கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னைசேஷன் இது வந்து எது மூலியமா அப்படின்னா, ஒரு பார்ட்டி நடத்தணும் அப்படின்னா அவங்க வந்து திடீர்னு கட்சி தாவல் நடந்துட்டே இருந்ததுன்னா பார்ட்டி நடத்த முடியாது இல்லையா? அப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கான எக்ஸிஸ்டன்ஸ்க்கு கான்ஸ்டிடியூஷன் ரெகக்னைசேஷன் வந்து கொடுக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து லெட் அஸ் லேர்ன் அபவுட் ராஜ்யசபா எலெக்ஷன். இப்போ வந்து ராஜ்யசபா எலெக்ஷன் பத்தி பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம் இஸ் ஃபாலோட் பை ராஜ்யசபா எலெக்ஷன். ராஜ்யசபா எலெக்ஷன்ல டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படிங்கிற சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க. எவ்ரி ஸ்டேட், ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு ஸ்பெசிபிக் கோட்டா ஆஃப் சீட்ஸ் வந்து ராஜ்யசபா கொடுத்துருப்பாங்க. அந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்து எலெக்டட் பை ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். அந்த ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து அந்த குறிப்பிட்ட மாநிலத்துடைய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வழியாக எலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஓட்டர்ஸ் யாரா இருப்பாங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்டோடைய எம்எல்ஏஸ் தான் வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து ராஜ்யசபாவோட சீட்டுக்கு வந்து ஓட் போடுவாங்க. அப்போ எவ்ரி ஓட்டர் இஸ் ரெக்வயர்ட் டு ரேங்க் த கேண்டிடேட்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் ஆர் ஹர் பெர்ஃபார்மன்ஸ். அப்போ ஒவ்வொரு ஓட்டரும் அதாவது வந்து எவ்ரி ஓட்டர், அந்த எம்எல்ஏஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த எம்எல்ஏஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ராஜ்யசபா எம்பிஸ்க்கு, அதாவது வந்து மெம்பர்ஸை வந்து மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் எம்பிஸ் தானே, ராஜ்யசபா எம்பிஸ் தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? 1, 2, 3 அப்படின்னு ப்ரிஃபரன்சஸ் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஸ்பெசிபிக் கோட்டா ஆஃப் ஓட் வந்து கிடைக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அதுல மினிமம் கோட்டா ஆஃப் ஓட் வந்து மஸ்ட் ஒரு கேண்டிடேட் செக்யூர் பண்ணணும். அது வந்து என்ன ஃபார்முலா வச்சு பண்ணுவாங்கன்னா, டோட்டல் ஓட்ஸ் போல்டு, எவ்வளோ ஒட்டு மொத்தமா டோட்டலா எவ்வளோ ஓட்ஸ் போல் ஆயிருக்குது, டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் டு பி எலெக்டட் பிளஸ் 1. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை வந்து need to be elected. ஓகேங்களா? total number of candidates to be elected, எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து எலெக்ட் பண்ணணும், ப்ளஸ் 1 வந்து ஆட் பண்ணி அதோட ப்ளஸ் 1 போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, 4 ராஜ்யசபா மெம்பர் இருக்கிறாங்க அப்படின்னா ஹேவ் டு பி எலெக்டட் பை 200 எம்எல்ஏஸ் இன் தமிழ்நாடு. 4 ராஜ்யசபா மெம்பர் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ 4 ராஜ்யசபா மெம்பர்ஸ் ஹேவ் டு பி, 4 பேர் தமிழ்நாட்டில இருந்து, இப்போ என்ன சொல்றது, 4 பேர் 4 மெம்பர்ஸ் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா இஸ் டு பி ஹேவ் டு பி எலெக்டட் பை, அது 200 எம்எல்ஏஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 200 எம்எல்ஏஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்ந்தெடுப்பாங்க, எலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ வின்னர் வுட் ரெக்வயர் 200 டிவைடட் பை 4 + 1. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றது, இது 4 மெம்பர்ஸ் 4 எம்பிஸ் எலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 200 எம்எல்ஏஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா 200 டிவைடட் பை 4 + 1 is equal to 40 + 1, 41 votes வந்து அவங்க வந்து கிடைச்சிருக்கணும். ஓகேங்களா? when the votes are counted, it is done on the basis of first preference vote secured by each candidate. So என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is to be done on the basis of first preference vote secured by each candidate. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட் யார் எந்த கேண்டிடேட் வந்து வாங்குறாங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணுவாங்க. இஃப் ஆஃப்டர் த கவுண்டிங் ஆல் த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட் எல்லாம் கவுண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபெயில் டு ஃபுல்ஃபில் த கோட்டா அப்படின்னா, the candidate who secured the lowest votes of first preference is eliminated. அப்போ அந்த யார் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல லோயஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவங்கள எலிமினேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஓட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் டு தோஸ் ஹூ ஆர் மென்ஷன்ட் as செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆன் தோஸ் பேலட் பேப்பர். அவங்களுடைய ஓட்ஸ் எல்லாத்தையும் அந்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு பேலட் பேப்பர்ல கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. திஸ் ப்ராசஸ் கண்டினியூ டில் த ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆர் டிக்ளேர்ட் எலெக்டட். அப்போ தேவைப்படுற அளவுக்கு கேண்டிடேட் செலக்ட் ஆக வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. Why did India adapt the first past the post system அப்படின்னா, answer is not very difficult to guess. If you have read carefully the method of election of Rajya Sabha members, you would have noticed that it is very complicated system which may work in a small country, but it would be difficult to work in a subcontinental countries like India. Okay, the reason for the popularity and success of the first past post system is its simplicity. ஸோ நம்ம ராஜ்யசபா எலெக்ஷனை பார்க்கும்போதே தெரியும், டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானது.
ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் பாப்புலாரிட்டி அடைஞ்சதுக்கானும் சக்ஸஸ் அடைஞ்சதுக்கானும் அதோட சிம்பிளிசிட்டி தான் காரணம். என்டையர் எலெக்ஷன் சிஸ்டம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் ஃபார் த காமன் voters who may have no specialized knowledge about the politics and election. ஸோ என்டையர் எலெக்ஷன் சிஸ்டமே என்டையர்லி சிம்பிளாக தான் வச்சுருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபார் காமன் voters who have no specialized knowledge about politics and election. ஸோ எந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜும் வந்து பாலிடிக்ஸ்க்கு எலெக்ஷனுக்கு வந்து இது பண்ணல. ஓகேங்களா. தேர் இஸ் ஆல்சோ ஏ கிளியர் சாய்ஸ் ப்ரெசென்டட் டு த voters at the time of election. நல்ல சாய்ஸ் வந்து கொடுத்து தான் வந்து எலெக்ட் பண்ண வைக்கிறாங்க. voters have to simply endorse a candidate for a party while voting. அப்போ voters என்ன பண்ணணும்னா simply endorse a candidate or a party while voting. அவங்க வந்து endorse பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, விளம்பரப்படுத்தியிருப்பாங்க. Depending upon the nature of the actual politics, voters may either give greater importance to the party or the candidate or balance the two. Depending upon the nature of the actual politics, அதாவது வந்து அந்த ஆக்சுவல் பாலிட்டிக்ஸோட நேச்சரை பொறுத்து வந்து ஓட்டர்ஸ் மே எய்தர் கிவ் கிரேட்டர் இம்பார்ட்டன்ஸ் பார்ட்டி கொடுப்பாங்க, இல்லைன்னா கேண்டிடேட்ஸ் கொடுப்பாங்க, இல்லாட்டி பேலன்ஸ் த போத் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓட்டர்ஸ்க்கு சாய்ஸ் வந்து voters a choice not simply between the party but specific candidate too. First past the post system la pathina candidate ku specific choice கொடுத்திருப்பாங்க. In other electoral systemல பாத்தீங்கன்னா especially proportional representation system especially எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா voters are often asked to choose a party and the representative elected on the basis of the party list. அப்ப as a result பாத்தீங்க அப்படின்னா there is no representative who represents and is responsible for one locality. So in constituencies based system like first past the post system, voters know who their own representative is and can hold him or her accountable. First past the post system generally gives the large party a coalition some extra bonus seats and more than their share of votes would allow. Okay, so first past the post system there is no one representative who is responsible for one locality. In constituency based system like first past the post system, voters know who their own representative is and can hold him or her accountable. First past the post system generally gives the large party or coalition extra bonus seat கொடுப்பாங்க, more than their share of votes would allow. இந்த சிஸ்டத்துல make it possible for parliamentary government to function smoothly and effectively by facilitating the formation of stable government. First past the post system encourage the voters from different social groups to come together to win an election in a locality. So இதை வந்து நம்ம after 5 minutes break எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். Okay.
So let's continue. எதோட விட்டோம்னா அதாவது ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் பற்றி பார்த்துட்டோம்னா இந்த சிஸ்டம் வந்து பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டை ஸ்மூத்தாகவும் எஃபெக்டிவாகவும் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுது, ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸை ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ்லேருந்து கம் டுகெதர், அதாவது வந்துட்டு வின் பண்ணி அந்த எலெக்ஷன் அந்த லொக்காலிட்டிக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் வந்து சிம்பிளாகவும் ஃபெமிலியர் ஆர்டினரி ஓட்டர்ஸ்க்கும் வந்து ஃபெமிலியராகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பேலட் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓப்பன் பேலட் அப்படிங்கிறது வந்து இஸ் a system of choosing the representative by raising one's hand. ஓகேங்களா? சீக்ரெட் பேலட் அப்படின்னா என்னன்னா in which voters cast his vote without the knowledge of anyone in the ballot box and uses the electronic voting machine. சீக்ரெட் ஓப்பன் பேலட் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து ஒன்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறது மாதிரி விஷயம். ஓகேங்களா? ஓப்பன் பேலட் அப்படிங்கிறது யாருக்கு ஓட் பண்ணுறாங்கன்னு தெரியும். சீக்ரெட் பேலட்டுங்கிறது அப்படி இல்லை. ஓகேங்களா? இவிஎம் மாதிரியான மெஷின்ஸில் வந்து ஒருத்தவங்களுக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக பேலட் ஓட் போடுறது தான் வந்து சீக்ரெட் பேலட் அப்படிங்கிறது. ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் அவர் எலெக்ஷன். What is state funding? State funding of election is a concept designed to reduce the corruption by funding election with actually என்ன அப்படின்னா ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இஸ் அ கான்செப்ட். எதுக்காக அப்படின்னா ரெடியூஸ் கரப்ஷன் பை ஃபண்டிங் எலெக்ஷன் வித் கவர்மெண்ட் மணி ஆஸ் அப்போஸ் டு இண்டிவிஜுவல் கேம்பெயின் கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன் அதாவது வந்து அது ஒரு கான்செப்ட். என்ன அப்படின்னா கரப்ஷனை ரெடியூஸ் பண்ணுறது பை ஃபண்டிங் த எலெக்ஷன் வித் கவர்மெண்ட் மணி ஆஸ் அப்போஸ் டு இண்டிவிஜுவல் கேம்பெயின் கான்ட்ரிபியூஷன்ஸ். அதாவது வந்து கவர்மெண்ட் மணியை ஸ்பெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இட் ரெக்கமெண்ட் தட் ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன் கேன் பி பெஸ்ட் வே டு அச்சீவ் டிரான்ஸ்பரன்சி இன் த பொலிட்டிக்கல் ஃபண்டிங். ஸ்டேட் ஃபண்டிங் எலெக்ஷனுக்கு பண்ணுறது தான் வந்து டிரான்ஸ்பரண்டாக பொலிட்டிக்கல் ஃபண்டிங் நடக்கிறதுக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ பிலீவ் தட் ஸ்டேட் ஃபண்டிங் இஸ் நேச்சுரல் அண்ட் நெசசரி காஸ்ட் ஆஃப் டெமோக்ரஸி. ஓகேங்களா? ஜனநாயகத்துக்கு வந்து ஸ்டேட் ஃபண்டிங் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறாங்க. இட் பிரிங்ஸ் நியூ அண்ட் க்ரோயிங் பார்ட்டிஸ் thus ensuring fair election. If the parties and candidates are financed with only private funds அப்படின்னா if parties and candidates are financed with only private funds அப்படின்னா ஓகேங்களா? if the parties and candidates are financed with only private funds அப்படின்னா economical inequality in the society வந்து translate into political inequalities in the government வந்து translate ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது வந்து ப்ரைவேட் ஃபண்ட்ஸ் மட்டும் இது வச்சு இப்போ ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து இப்போ எக்கனாமிக்கல் இன்இக்வாலிட்டி சொசைட்டியில் இருக்கிறது வந்து பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டியாக மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்திரஜித் குப்தா கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன் 1998 அப்படின்னு வந்து ஒன்று வந்து இருந்தது. அதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்திரஜித் குப்தா கமிட்டி வந்து எதுக்காக அமைச்சாங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற இதில் வந்து 1998 அமைச்சாங்க. இதோட ஐடியா என்ன அப்படின்னா ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் வந்து அந்த பிரின்சிபல் ஸ்டேட்டிங் தட் committee see full jurisdiction, constitutional, legal as well as on grounds of public interest for a grant of state subvention to political parties so as to establish such condition where even the parties with modest financial resources may able to compete with those who have superior financial resources. ஓகேங்களா? அப்போ என்ன அப்படின்னா the committee see full jurisdiction. கமிட்டி என்ன பண்ணுறாங்க கான்ஸ்டிடியூஷனல், லீகல் as well as பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், grant of state subvention to the political party so as to establish such condition where when the parties with the modest financial resources கூட வந்து able to compete பண்ண முடியும், superior financial resources இருக்கக்கூடிய இது கூட. ஓகேங்களா? அதுக்காக it added two limitations. Such funds could not be doled out to independent candidates and only to the national and state parties having the granted symbol and proven the popularity among the electorate. In short terms சொல்லணும்னா state funding may given only in kind in the form of certain facilities to the recognized political party and their candidates. இது வந்து ரெண்டு லிமிடேஷன்ஸ் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா such funds could not be doled out to independent candidates. ஓகேங்களா? ஒன்லி டு த நேஷனல் ஆர் ஸ்டேட் ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டுக்காக வந்து ஃபண்டு வந்து இது பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒன்லி நேஷனல் அண்ட் ஸ்டேட் பார்ட்டிஸ் ஹேவிங் கிராண்டட் சிம்பிள் இருக்கக்கூடிய ஸ்டேட் பார்ட்டிஸ் நேஷனல் பார்ட்டிஸ்க்கு மட்டும் அண்ட் ப்ரூவன் த
பாப்புலாரிட்டி அமங் த எலக்டரேட்ஸ், அதாவது ஓட் போடுறவங்களுக்கு மத்தியில் வந்து நல்ல பாப்புலாரிட்டி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. இந்த ஷார்ட் டேர்ம்ல சொல்லணும்னா ஸ்டேட் ஃபண்டிங் மே பி கிவன் ஒன்லி இன் கைண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் சர்டன் ஃபெசிலிட்டிஸ் டு த ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் தேர் கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களோட அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த அந்த ஃபார்ம்ல மட்டும்தான் வந்து கொடுத்தாங்க. கமிட்டி ஹஸ் ரெக்கமெண்டட் த கிரியேஷன் ஆஃப் செப்பரேட் எலெக்ஷன் ஃபண்டிங் வித் ஆனுவல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் 600 crore by the center and a matching amount contributed by all state government together. அதுதான் அந்த கமிட்டி சொன்னது. The committee has suggested in order to be eligible for state funding, political parties and other candidates should have submitted their income tax return வந்து previous assessment year ஓடது வந்து up to previous assessment year வரைக்கும் கொடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து இதுல சொல்லியிருப்பாங்க இந்த கமிட்டி ரிப்போர்ட். ஓகேங்களா? வாட் ஆர் ரீசன்ட் ஸ்டெப் டேக்கன் பை கவர்மெண்ட் ரிகார்டிங் ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்? He alone who owns the youth gains the future அப்படின்னு அடால்ஃப் ஹிட்லர் சொல்லியிருக்காரு. அப்போ ரோல் ஆஃப் யூத் இன் பாலிடிக்ஸ் பார்க்கலாம். This must all exact thought running through the mind of all political leaders in the fray to win the election. In the huge percentage of first-time voters being added to the voters list every year, the decision of youth will go a big way in election. Today, youth has the power to transform our nation, and it will. The responsibility of transformation and progress and innovation lies on their shoulders. அப்போ யூத்தோட ஷோல்டர்ஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. Why youngsters should vote? Election play an important role in the system of representative democracy. மக்களுடைய அந்த லீடரை தேர்ந்தெடுக்கிற அந்த ஜனநாயகத்துல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணுது. யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலக்டோரல் ப்ராசஸ்ல வந்து அவங்களோட சப்போர்ட் as well as acquire their stake in the system and appreciation that they can affect the politics and policy. அப்போ voting is the only form of participation. அப்போ voting வழியா தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். each citizen has equal say. ஓகேங்களா? By voting, youth have the same ability as others to exercise the political influence of pressure. அப்போ பை ஓட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா யூத்துக்கு வந்து அதே எபிலிட்டி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் இதை வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. யூனிவர்சல் பார்ட்டிசிபேஷன் இன் எலெக்ஷன் ensures a faithful representation of the popular will. Young people should vote to develop the habit of voting from the start and thus ensure the high turnout. Youth people may have political interest that differs from those of old voters. So youth people may have political interest that அதாவது வந்து பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் யூத்ஸ்க்கு. ஆனால் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடியாஸ்லாம் வந்து நியூவாக இருக்கும். ஓகேங்களா? ஓல்டு ஓட்டர்ஸ் மாதிரி இருக்காது. ஓகேங்களா? இஃப் யங் பீப்புள் டோன்ட் ஓட் யங் பீப்புள்ஸ் ஓட் பண்ணல அப்படின்னா தே டிஸ்டிங்க்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் மே லைக்லி டு இக்னோர் அண்ட் நெக்லெக்டட் பை த பாலிசி மேக்கர்ஸ். அப்போ வந்து பாலிசி மேக்கர்ஸ் வந்து சூஸ் பண்ற இது சிஸ்டமே மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. நோட்டானா நன் ஆஃப் தி எபவ் அப்படின்னு அர்த்தம். ஓட்டர்ஸ் ரைட் டு ரிஜெக்ட் அ ஸ்டெப் டுவர்ட்ஸ் எலக்டோரல் ரிஃபார்ம். அப்போ நோட்டானா யாரையுமே சூஸ் பண்றது கிடையாது. ஓகேங்களா? In the effort of cleansing the political system, Supreme Court of India upheld the right of voters to reject all the candidates and contesting the election. So எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் அபெக்ஸ் கோர்ட் டைரக்டட் தி எலெக்ஷன் கமிஷன் டு ஹேவ் an option nota on EVM. ஸோ எலக்ட்ரானிக் voting மிஷினில் வந்து நோட்டா அப்படின்ற ஆப்ஷனை வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நோட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து end of the candidates list on the EVM machine வந்து லாஸ்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? Do you know that there is similar provisions before nota? அதுக்கால் நெகட்டிவ் voting அப்படின்னு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ப்ரொவிஷன்ல. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா பிஃபோர் நோட்டா ஆப்ஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ், பீப்புள் who wanted to cast the negative votes had to enter their name in the register and cast their vote on a separate ballot paperல வந்து நெகட்டிவ் vote பண்றவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நோட்டா ஆப்ஷன் இருந்ததுக்கு முன்னாடி யாரெல்லாம் நெகட்டிவ் ஓட்ஸ் கேஸ்ட் பண்றாங்களோ அவங்க நேமை வந்து ரெஜிஸ்டர்ல வந்து போடணும், அப்படி பேலட் பேப்பர்ல செப்பரேட் பேலட் பேப்பர்ல போடணும் அப்படின்னு இருந்துச்சு. ஓகேங்களா? அண்டர் செக்ஷன் 49O ஆஃப் த கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961, voters could enter his electoral serial number in the form of 17A and cast a negative vote. அப்போ செக்ஷன் 49O ஆஃப் த conduct of election rules 1961 படி voters could enter his electoral serial number in the form 17A அப்படின்ற ஃபார்ம்ல வந்து அவங்களுடைய எலக்டோரல் சீரியல் நம்பரை வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும், என்டர் பண்ணிட்டு நெகட்டிவ் ஓட்டை கேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. ஃபைண்ட் அவுட் ஹவு 49O அண்ட் நோட்டா ஆர் டிஃப்ரெண்ட். இதுவும் வித்தியாசம் தானே, நெகட்டிவ் ஓட் போடுறதும் நோட்டாவும் வித்தியாசம் தானே. ஸோ கண்ட்ரிஸ் வந்து யாரெல்லாம் நோட்டா அலோவ் பண்றாங்க அப்படின்னா கொலம்பியா, உக்ரைன், பிரேசில்,
பங்களாதேஷ், ஃபின்லாந்து, ஸ்பெயின், ஸ்வீடன், சிலி, பிரான்ஸ், பெல்ஜியம், கிரீஸ், யூஎஸ்ஏ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டாவை அலோவ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேட் ஆஃப் டெக்சாஸ் பெர்மிட்ஸ் த ப்ரொவிஷன் சின்ஸ் 1975. ஸோ டெக்சாஸும் வந்து 1975 வந்து இதை அலோவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ். இப்போ வந்து இது வந்து ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் வேர்டு. பார்ட் 15 அப்படிங்கிறது வந்து எலெக்ஷன் பற்றி பேசுது, டீல்ஸ் வித். ஓகேங்களா, அடுத்து வந்து செஃபாலஜி அப்படிங்கிற டேர்ம் வந்து ஸ்டடி ஆஃப் எலெக்ஷன்ஸ். அதே மாதிரி டேஸ் இஸ் சிம்பிளஸ்ட் அண்ட் ப்ளூராலிட்டி மெஜாரிட்டி சிஸ்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் பாஸ்ட் இந்த இயர் வந்து 1952. லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் வந்து இஸ் கால்ட் எலக்டோரல் ரோல். Which amendment act reduced the voting age from 29? 61th Amendment Act. Which article of Indian Constitution provides for single election commission in India அப்படின்னா சிங்கிள் எலெக்ஷன் கமிஷன் எடுத்துட்டு வர வந்து ஆர்டிகல் 324 ஐ திங்க். ஸோ ஓகேங்களா, உங்களோட ஆன்சர் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. 52nd Amendment Act of 1985 deals with, I think it's an anti-defection. ஸோ சி ஓகேங்களா, உங்கள் ஆன்சர்ஸும் சொல்லுங்கள். எலெக்ஷன் டியூ டு டெத் ஆர் ரெசிக்னேஷன் ஆஃப் மெம்பர் வந்து பை எலெக்ஷன் சொல்லுவாங்க. 1/3 seats reserved for women's in the panchayat bodies. Election commissioner, chief election commissioner is appointed by யார் அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியாவை யார் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். ஓகேங்களா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக கூட நியூஸ்ல இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது வந்து இந்திரஜித் குப்தா கமிட்டி எதை டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரஜித் குப்தா கமிட்டி 1998. ஓகேங்களா, இது வந்து எதை பத்தி டீல் பண்ணுது அப்படின்னாக்கா ஆன்டி டிஃபெக்ஷன் பத்தி டீல் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் இந்தியா டுக்ஸ் பிளேஸ் எப்போ நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் வந்து 1951ல நடந்துச்சு. ஓகேங்களா, 52 ஆக்சுவலி 51, 52. ஓகேங்களா, ஸோ ஸ்டேட் ஃபண்டிங் வந்து பேக்டு பை எந்த கமிட்டி அப்படின்னா ஸ்டேட் ஃபண்டிங் வந்து இந்திரஜித் குப்தா கமிட்டி. In the parliament is bicameral legislation. Lok Sabha is the lower house and Rajya Sabha is the upper house. Yes, both are true. Okay, so okay, that's all. If you have any doubt, please feel free to ask in the comment section. In the live in the class in the unit class 11 unit 11 வந்து முடிஞ்சிச்சு. ஏதாவது டவுட் இந்த வீடியோல இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. Thanks for watching. Have a nice day.